இப்ப கொஞ்ச நாளா நான் எப்ப ரீல்ஸ் பார்த்தாலும், இந்த பிரெட் ஷவர்மா ரெசிபி தான் எனக்கு வந்துட்டே இருக்கு. சரி இது டேஸ்ட் தான் எப்படி இருக்கு செஞ்சு பார்த்துருவோமேன்னு, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட சிக்கன், எக், பிரெட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிளீன் பண்ண சிக்கன்ல அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல ஒரு 3 வரமிளகா, 5, 6 பல் பூண்டு, நம்ம இப்போ உப்பு போட்டு வச்சிருந்தோம்ல, அந்த சிக்கனையும் ஒரு 3 இதுல தனித்தனியா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா எக்கும் ஒரு 3 இது எடுத்திருக்கேன். அதையும் அந்த இட்லி பிளேட்ல உடைச்சு ஊத்திட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் வேக வச்சிட வேண்டியதான். ஒரு 12 நிமிஷம் போல ஆகும். இந்த டைம்ல கொஞ்சம் கேபேஜ், ஆனியன் எல்லாம் நான் கட் பண்ணிக்க போறேன். நல்லா மெலிசு மெலிசா இருக்கிற மாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பார்த்தா சிக்கன், எக் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜார்ல பூண்டு, அந்த வரமிளகாய், வேக வச்சிருந்த எக் எல்லாத்தையும் போட்டு கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 5 மிளகு, கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு நல்லா அரைச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டோம்னா, அது அவ்வளதான் ரெடி. ஆனா எனக்கு கொஞ்சம் சுகர், லெமனோட டேஸ்ட் கம்மியா இருக்கிற மாரி இருந்ததுனால எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளதான் நம்மளோட மயோனைஸ் ரெடி ஆயிட்டு, இப்ப நம்ம வேக வச்சிருந்தோம்ல சிக்கன், அத வந்து நல்லா குட்டி குட்டியா உதுத்துக்கலாம். இப்ப கட் பண்ண கேபேஜ், ஆனியன், ரெடி பண்ண மயோனைஸ் எல்லாம் போட்டு கலந்துட்டோம்னா, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. கொஞ்சமா பட்டர் போட்டு பிரெட் எல்லாம் ஃபர்ஸ்ட்டே நான் மொத்தமா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஈஸியாவும் செஞ்சுட்டேன். ரொம்ப கஷ்டமா கூட இல்ல. நாளைக்கு சண்டே எல்லார் வீட்லயும் கண்டிப்பா சிக்கன் வாங்குவீங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.